குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஏமா துர்கா, புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பசங்க 2 பேருமே காணுமே, இன்னும் வரலையா? 8 மணிக்கு வந்துட்டாங்க சார். ரவி சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. பாபு சார் ரூம்ல இருக்காரு. வர சொல்லிட்டீங்களா? வேணாம், சும்மா கேட்டேன். வாயா பெருமாளே, இப்பதான் வரையா? என்ன ரூம்ல பொம்பளைங்க உண்டாமல இருக்க? காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டு துர்கா வந்துட்டு பாத்தியா? இங்கதான் இருந்ததா? வெளியில காணமேன்னு பார்த்தேன். நேத்து போன விஷயம் என்னாச்சு? நீ சொன்ன விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டேன். நல்ல வேளை இந்த புது எஸ்ஐ பசங்க எல்லாம் இடையில நுழைஞ்சு காரியத்தை கெடுக்கல. நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கேளு. அவனுங்க எப்படி நம்ம ஸ்டேஷனுக்கு ஒத்து வருவானுங்களா? எங்க நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காளானுங்க. இவனுங்க எல்லாம் உம்ம லெவலுக்கு வர்றதுன்னா என்ன விளையாட்டா? அத சொல்லு. 26 வருஷ சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கே 20 வருஷம் உழைக்க வேண்டியிருந்துச்சு. உனக்கு தான் தெரியுமே. இப்ப என்னடான்னா ஒரே 1 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஓடி விளையாடிட்டு சப் இன்ஸ்பெக்டர்னு வந்துடுறானுங்களே. அது என்ன சிஸ்டமோ புரியவே மாட்டேங்குது தர்மராஜ். டியூட்டியில இருக்கேங்கிறதே மறந்துட்டயா. நம்ம சிஸ்டத்துல வந்த எஸ்ஐகளுக்கு இருக்கிற அறிவு என்ன, அனுபவம் என்ன, வயசு என்ன, வாய் திறமை என்ன? இப்ப பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் எஸ்ஐன்னு அனுப்பிச்சிடறானுங்க. பொது ஜனங்கள்ட்ட ஒரு பயபக்தியே இல்லாம போயிடுச்சு. வேலைக்கு வந்து முழுசா 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன திமிரு அவனுங்களுக்கு. புதுசுல அப்படித்தான் இருப்பானுங்க, போக போக சரியாயிடுவானுங்க. அதுவும் சரிதான். நம்ம போற இடங்களுக்கு 2 நாளைக்கு இந்த பசங்களையும் கூட்டிட்டு போனா சரியாயிடுவானுங்க. வரட்டுமா? சொல்ல மறந்துட்டேன. உங்க வீட்டுல என்னையாச்சு? பயப்படாதீரோ, கோழி வேணும்னு கேட்டாங்க. வர்ற வழியில ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்நேரம் 1/2 டஜன் கோழியாவது வீடு போய் சேர்ந்திருக்கணும். எல்லாத்தையும் ஏன் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட? இங்க 2 தள்ளி இருக்க கூடாது? சின்னதுக்கா 2 என்ன 4ஆவே அனுப்பிச்சிடுறேன். பாவம் முழுகாம இருக்காயா? சின்னதுமா? ஆமாயா. அடேங்கப்பா, ஸ்டேஷன்ல நீர் வேலை செய்யறீரோ இல்லையோ? பெருமாளே, அடிக்க மாட்டேன்றியா? ஏன் அப்படி அடிச்ச? நோய் என்ட்ரில போனா சார். நிறுத்தி கேட்டா திமிரா பேசுறான் சார். என்ன சொன்னா? போர்டு கீழே விழுந்து கிடக்குது, நான் கவனிக்கலேங்கிறான் சார். சத்தியமா நான் கவனிக்கல சாமி. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. அந்த நோய் என்று கீழே தான் கிடக்குதா? ஆமா சார். அப்ப இவன் கவனிக்கலன்னு சொன்ன உண்மை கூட இருக்கலாம் இல்லையா? சார் இவன் மகா திமிரு பிடிச்சவன் சார். உனக்கு எப்படியா தெரியும்? முன்ன பின்ன என்னால பாத்திருக்கியா? நீ தப்பு பண்ணா கூட்டி வந்து கேஸ் புக் பண்ணிக்கிறது. அதை விட்டுட்டு இப்படி கண் முன்னு தெரியாம உதைக்கிறதுக்கு யாரையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? காக்கி சட்டையை மாட்டிக்கிட்டா என்ன வேணாலும் செய்யலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கற்பழிப்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொலை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே லஞ்சோ, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சாலைக்கடை. காலங்காத்தால பத்திரிகை திறந்தா பத்தியா இது தரைய எழுதுறாங்க. டிபார்ட்மெண்ட்கே நாடுகளையா? இத பாரு, இந்த ஸ்டேஷன்ல இனிமே யாரும் கை நீட்ட கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எந்த ஊரையா? செங்கல்பட்டுங்க. இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 வாரம் தாங்க ஆகுது. முதல்ல இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒண்டி ஓட்டியா? சரிங்க சாமி. சரி போ. பெரிய ஐஜி நினப்பு துறைக்கு நடைய பாத்தியா? இதுதான் நேர்மையான நடையா. நாம நடக்காத நடையா? கடகரான் சுண்டா காப்பையா. பெருமாள், இந்த சிங்கார சமாச்சாரம் என்ன ஆச்சு? என்ன அது? நான் கேட்கிறேன், பேசவே மாட்டேங்கிறேன். ஆடு மாதிரி 4 பூரா மென்னுகிட்டே இருக்கே. வெத்தலை பாக்கு போடுறதுக்கு ஒரு டைம் இல்ல. இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறீங்க. இதெல்லாம் சொல்லி தரணும். இத பார், இந்த வெத்தலை பாக்கு, சிகரெட் இதெல்லாம் டியூட்டி டைம்ல இனி நான் பார்க்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? போ போ, போய் துப்பிட்டு வாய் கழுவிட்டு வா.
ஏப்பா பாபு, ரவியும் நீயும் ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்துட்டீங்க. உத்தியோகம் வேற ஒரே ஸ்டேஷன்ல கிடைச்சு போச்சு. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இவ்வளவு விருந்து ஒரு வேலைக்காவது அவங்க வந்து சாப்பிட்டுருக்கானா? துறைக்கு தனியா ஒரு ரூம், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சாப்பிடுவாராம். அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து. அது சாம்பார். ரவின்னு பேரை சொன்னா போடும், உடனே குழப்பிடுவிய. அது சரிப்பா, இன்னும் ஏன் இவங்க கல்யாணத்தை தள்ளி போடணும்? இத பாருப்பா, என் கண்ணு மூடுறதுக்குள்ள சட்டு புட்டு ஏதாவது பண்ணுங்க. அது சரி, நீ தூங்கும் போது கூட தான் கண்ண முடுற, அதுக்காக இன்னைக்கு ராத்திரியே கல்யாணத்தை வச்சுக்க முடியுமா? ஏன் பாட்டி, என்னமோ நான் வேண்டாங்கிற மாதிரி சொல்றிய? அங்க கேளு. இதெல்லாம் போய் அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய, சமைச்சதுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கா பாட்டி. என்ன பாட்டி, நானே தேவையில்ல பயங்கரமா பேசுறேன். நீ தாத்தா உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. என்ன சாயந்தரத்துல இருந்து மாப்பிள்ளை காணுமே? அவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. எப்படி எப்படி எப்படி? சாருக்கு எப்பப்ப நைட் டியூட்டி, எப்பப்ப டே டியூட்டின்னு நீங்க தான் ரெஜிஸ்டரே போடுறதா? அது சரி பாட்டி, இது ரொம்ப டேஞ்சர். இனிமே தாங்காது. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். நாளைக்கு ஐயரை பார்த்து ஒரு நாள் வைக்க சொல்லு. என்னங்கிற? நீயே வைக்கம் சார், நான் இவ்வளவு சொன்னேன். ஐயோ என்ன ஐயோ, ஐயரை வேணாமா? சாப்பிட் சாப்பிட் சாப்பிட். மேனியனே புலித்தோலை இறக்கி செய்து முனுசாமி, முனுசாமி சார், கூப்பிட்டீங்களா சார்? ஏயா தூங்கிட்டா இருந்த? இல்ல சார், கொஞ்சம் லைட்டா அசந்துட்டேன். உள்ள பொண்ணுகள்லாம் என்ன பண்றாளுங்க? லாக்கப்ல வேற என்னத்த பண்ணுவாளுங்க? உட்கார்ந்து இருக்காளுங்க. டிவி கீவி ஏதாவது கேட்டா வாங்கி கொடு. டிவியா? எது டிவி? நான் சொன்னேன். ஆமா. டீக்கு ஏதாவது கேட்டா வாங்கி கொடுன்னு. வாங்கி கொடுத்தானே. ஒருத்தி சிகரெட் கூட கேட்டா. சிவகாமி தான் கேட்டிருப்பா, வாங்கி கொடுத்தியா? அதுதான் சார். கழுதைகிட்ட எல்லா சங்கதிகளும் உண்டு, சும்மா சொல்லப்படாது. தண்ணி போட்டா அடேங்கப்பா ஆளை பிடிக்க முடியாது. நாக்கு கீழே விழுந்துற போகுது. சரி சரி, இப்ப நீ என்ன பண்ற? வெளி வராண்டாவுல போய் நிக்கிற. நடுசாமத்துல போய் வராண்டாவலையா? எதுக்கு சார்? சொல்ல விடையா? சொல்லுங்க சார். கொட்டு கொட்டுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா தூக்கம் வருதியா? நான் கொஞ்சம் பொழுதுபோக்கா அவளோட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருனாச்சும் வந்தா ஒரு குரல் கூட. என்னன்ற? என்ன செழிக்கிற? என்னமோ உலகத்தில் இல்லாத அதிசயத்தை கண்டவ மாதிரி. இந்த கிழப்பைய சபலத்துக்கு நான் குளிர்ல அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. என்ன குளிர் குளிர்லையா? ஆமா, உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. ஆமா, ஊருக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. நீர் எப்படி பாத்துருக்க முடியும்? 2 நாள் தான் ஆகுதா? உன் பேரு? மின்மினி. மின்மினி? அதான் மினியாவே போட்டிருக்கிற. உனக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 வயசு இருக்குமா? 18. குழந்தை புள்ள. குழந்தை பிள்ளையாச்சேன்னு வெளியே விட்டுற போறேராக்கா? சும்மா புள்ள. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் நீரே பண்ணிக்கு போறீரா? என்னது திடீர்னு வயிற்ற கலக்குது? பாணி விலாஸ் தோசையா இருக்குமா? அச்சோ, இந்த நேரம் பைப்ல தண்ணி வருதோ ஐஸ் வருதோ? எப்பா மின்மினி, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? சாதாரணமா ஒரு 30 ரூபாய் தெரியும் சார். நைட் அவுட்னா ஒரு 50-60 வரும். கூட்டிட்டு போறவங்க மனசை பொறுத்தது. அம்பிட்டு தானா? இல்லண்ணா, கொட்டியா குடுக்குறாங்க. பார்ட்டி கிட்ட 30 ரூபாய் வாங்குறாங்க சார். அதுல 10 ரூபாய் ஓனருக்கு, 2 ரூபாய் கூட்டி வர்ற பையனுக்கு, 2 ரூபாய் போலீஸ்காரங்களுக்கு. எவ்வளவு ஆச்சு? 10 2 12, 12 2 14. 14 ஆச்சா? 6 ரூபாய் ரூம் வாடகை. போனா எங்க கையில 10 ரூபாய் கொடுப்பாங்க சார். அநியாயமா இருக்க. ஏன் புள்ள 30 ரூபாய வாங்கிக்கிட்டு 10 ரூபாய் தானே கொடுக்குறானுங்க? ஆமா. நீங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுக்கிட்டா என்ன? போராடலாம்ல. ஊர் வாரத்துல வந்து நீ கோடி பிடிப்பீராக்கும், சத்து சும்மா கிடப்பீரா? வாய வச்சுக்கிட்டு அடத்தோ, பேசும்போது குறுக்க பேசாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன குறைச்சல் இல்ல? கவனிட. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறியே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அடிச்சக்கர் ரெக்கார்ட் டான்ஸரா நீ? எங்க எந்திரிச்சு ஒரு ஆட்டம் ஆடு பார்க்கலாம். ரெக்கார்டு? ரெக்கார்ட் இல்லாம ஆட மாட்டியா? எப்படிங்க? சிவகாமி, உனக்கு தான் பாட வருமே, ஒரு பாட்டு பாட.
செம்மறி ஆட்டுக்கு திண்டாட்டமா குள்ளா நறுக்கி கொண்டாட்டமா 4 காசு சம்பாதிக்க டைம்ல வாரி கொண்டு உள்ள வச்சுட்டு பாட்டு வேணுமாம்ல பாட்டு போய் வேலையை பாப்பீரா? எதுக்கு சார் அவங்கள இவங்களே கேட்டுக்கிட்டு நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களேன். நானா? பாடுங்க சார். போகாதே போகாதே என் கணவா என் கணவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் ஐயா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். ஐயோ 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 நல்லா இருக்கா? ரெக்கார்ட் டான்ஸுக்கு பாடுற பாட்டா இது? ஏன் இதுவும் ரெக்கார்ட்ல வந்ததுதா? உப்பாரி மாதிரி இருக்கு. கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் பாடுங்களேன். சுறுசுறுப்பாவா? பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ புடவ நல்லாலே. அந்த வழியிலே ஒரு மனுஷன் வந்தாலே நான் மயங்கி நின்னேன் அவ மூச்சு நல்லாலே. கொண்ட பதற மாற பதற ஹை 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 அவர்க்குள்ள காட்டுங்கள மச்சான் ஹை ஹை ஹை. அவ பேண்ட் தந்தா சட்டை தந்தா போட முடியல அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல. பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ புடவ நல்லாலே. அந்த வழியிலே ஒரு மனுஷன் வந்தாலே நான் மயங்கி நின்னேன் அவ மூச்சு நல்லாலே. கொண்ட பதற மாற பதற ஹை 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 அவர்க்குள்ள காட்டுங்கள மச்சான் ஹை ஹை ஹை. பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ புடவ நல்லாலே. பெருமாள் பெருமாள் ஐயா பத்மா கொஞ்சம் சீக்கிரம் வரியா ப்ளீஸ். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் டியூட்டிக்கு போக வேணாமா? கமான். இதோ வந்துட்டேன். கத்துவியே காலங்காத்தால. ஆமா நீ வேலை பாக்குறது நம்ம முதியோர் இல்லத்துல. இதுக்கு என்ன சிங்கார வேண்டி கிடக்கு? அங்க இருக்கிறதுங்க பூரா கட்டுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ தேவசம். சாயந்தரம் வரல? ஷூர். புது எஸ்ஐ உன் மேல மெமோ கொடுத்திருக்கிறேன். என்ன என்ன டியூட்டி டைம்ல லாக்அப் ரூம்ல போய் ராத்தல் பொண்ணுங்களோட லூட்டி அடிச்சிட்டு இருந்தியாமே. ஏதோ ஸ்டேஷன்ல தூங்கிடப்படாதேன்னு டைம் பாஸுக்காக உள்ள போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு மெமோ கொடுத்துட்டாரா? ஏன் நீ கூட போன வாரம் லாக்கப்பட்ட இந்த கிரிதா பொண்ணு கூட என்ன இப்படி சத்தம் போட்டு பேசுற? இப்போ நான் பாத்துறேன். இப்போ அவங்க நினைச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் ரகசியமா செய்யறது எங்களுக்கு மாத்திரம் மெமோ கிளிக்கிறதா? நானையா கொடுத்தேன், அவன் கொடுத்துருக்கான். எல்லாம் ஒண்ணுதான். கழுத விட்டையில முன்னு விட்ட வேற பின்னு விட்ட வேறயா? அவன் கிடக்குறான் போட்டி பைய. என்னங்க? ஒண்ணு இல்ல, என் வெத்துல உன் பேண்ட்ல ஒட்டிக்கிட்டு இருந்தது. தட்டி விட்டேன். தப்பு ஒண்ணு இல்லையே. வெத்தல இங்க ஒட்டிக்கிட்டு இருந்தது, தட்டி விட்டேன். தப்பு ஒண்ணு இல்லீங்களே. பெருமாள் ஐயா பேசாம ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க வேண்டியதுதானே? அதாங்க ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுக்கணுங்க. இந்த வயசுலயா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? 57 எல்லாம் ஒரு வயசுங்களா? ஹலோ, ரவி சார் இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? பத்மா. கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சர்வ் ஃபார் யூ. ரவி ஹியர். அவரை கட்டிக்க போற பத்மா பேசுறேன். அவர் ரூம்ல பொம்பளை குரல் எல்லாம் கேக்குது. அவருக்கு சௌரியப்படும்னா ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசுவாரா? டியூட்டி டைம்ல ஸ்டேஷனுக்கு எல்லாம் போன் பண்ண வேணாம்னு எத்தனை தடவை சொல்றது? சரி சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு சாயந்தரமாவது தரிசனம் கிடைக்குமான்னு கேட்கத்தான். வேற என்ன? என்னது ரொம்ப நாள் ஆச்சா? நேத்து ஒரு நாள் தானே பார்க்கல? ஆமா, ஒரு நாள். அதாவது 24 மணி நேரம். அதாவது 1440 நிமிஷம். அதாவது
பாரு, என்னது டெட் பாடி மாதிரி இருக்கு? உனக்கு எந்த ஊரு? இந்த ஊர் தாங்க. அப்பா பேரு? மாணிக்கம். என்ன பண்றாரு? துணி கடை வச்சிருக்காரு. இவங்க அப்பன் கடையில எல்லா துணியும் வித்து போச்சு போல் இருக்கு. காரணம் நல்லா இருக்கே. என்ன மெட்டீரியல் இது? ஏன் சார், ரவி சார் இன்னும் வரல? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நேத்து ஒரு ஃபைல் கேட்டிருந்தாரு. இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ரூம்ல தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சது. ஏன் புள்ள இவ்வளவு நேரமா ரெக்கார்ட் ரூம்ல உட்கார்ந்து இருந்த? தெரிஞ்சா வந்திருப்பனே. என்ன சொல்றீங்க? சிரமம் இல்லாம எடுத்து கொடுத்திருப்பனேன்னு சொல்ல வந்தேன். அது எங்க கொஞ்சம் கைய நீட்டு. எதுக்குங்க? அட நீட்டுன்றேன். தூசி ரெக்கார்ட் ரூம்ல இருந்த பாரு, அதான். சரி சரி, இந்த ஃபைல் அவர் டேபிள்ல வச்சுட்டு போறேன், வந்தா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஏன் எங்க டேபிள்ல வச்சா இருக்காதா? ரெக்க வெட்டி பறந்துருமா? நீ வச்சுட்டு போ, நான் கொடுத்துக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, சும்மா சொல்லப்படாது, நல்லா தான் இருக்கா. ஆனா கழுத கொஞ்சம் நெருங்கி பழக மாட்டேன்றா, அதான் ஒரு குறை. இவன் என்ன ஃபைல கேட்டான்? அட தூ, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இது பாருமா, பயப்படாம சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலையே. என்னம்மா ஒண்ணும் நடக்கல? இவங்க ரெண்டு பேரும் பார்க்கல வச்சு வந்து பலாத்காரம் பண்ணல? பலாத்காரமா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. நீ பார்க்கல கூச்சல் போடல? ஓ, அத சொல்றீங்களா? போட்டேன். என்னம்மா அது குழப்பமா இருக்கு, கொஞ்சம் விவரமா சொல்லு. நாங்கெல்லாம் இந்த முரளிகான சபாவை சேர்ந்தவங்க சார். புதுசா ஒரு நாடகம் போடுறோம். பார்க்ல ஒதுக்குப்புறமா உட்காந்து ஒத்தியை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் உள்ள புந்து இங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க சார். என்னது, நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். அறிவு வெட்டவன்களே, வாயை திறந்து ஐயா மார்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டாங்க? மொத்தி இங்க கூட்டி வந்துட்டாங்களே. ஏன் மிஸ்டர் ரவி, ஒரு கேஸ புக் பண்றதுக்கு முந்தி என்ன ஏதுன்னு கூடவா விசாரணை பண்ண மாட்டீங்க? காலங்காத்தால பெருசா கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒத்திகை பார்க்கற நாடகக்காரங்க. ஐயோ, கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் சார். சரி சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? ரேப்ஸ் எல்லாம் பார்க்கல வச்சா ஒத்திகை பார்ப்பாங்க, வேற இடம் கிடைக்கல. போங்க. எப்படி நம்ம செட்டப்? செட்டப்பா என்னையா சொல்ற? இந்த ரெண்டு எஸ்ஐ பசங்களும் விரட்டி என்னால தாங்க முடியல. இன்னைக்கு அந்த பக்கம் தான் ரோந்து வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நான் தான் இந்த நாடகத்தையே நடத்தினேன். நினைச்ச மாதிரி வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்னையா அதெல்லாம்? பின்ன என்ன? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு உமக்கு தெரியுதா? யாரு அது? போன மாசம் ஒரு நாள் பிராத்தல் கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டோமே. அட, அந்த பொண்ணாத? அடையாளமே தெரியலையா? நீர் இருட்டுல பார்த்தது. பாருங்க சார் அநியாயத்தை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். அது விபச்சார விடுதிதான், உங்களுக்கு பக்காவா தெரியுமா? நீங்களே பாருங்க. இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு? எத்தனை நாளாவா? 3 வருஷத்துக்கு மேல ஆகுது சார். நீங்க முன்னாடியே ரிப்போர்ட் பண்றீங்களா? இல்ல பண்ணமே, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொன்னா உங்க ஸ்டேஷன் ஆளுங்களே அங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. வாட்? நீங்க புதுசா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்களாச்சும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான்.
என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கபகபான்னு இறக்க. பகல் ஆச்சுன்னா உனக்கு ஒரு சுறுசுறுப்பே கிடையாது. யாரம்மா நீ? ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னமா அது? நீங்க தான் என்ன காப்பாத்தணும். பாருமா, காலங்காத்தால் திடுதிப்புன்னு வந்து காப்பாத்துனா எப்படி? நீ யாரு? எங்க இருந்து வர்ற? உன்னை யாரு அனுப்பிச்சு வச்சது? எட்ல செப்பேதி அண்ணையா. எப்படியாவது செப்பு. உள்ளவா, உட்காந்து பேசுவான். கைய புடிச்சு கூட்டிக்கிட்டு போ. தைரியமாவா? நம்ம வீடுதான். தண்ணி சாப்பிடுறியா? தேவடா, ఆ పழக்கம் నాకు లేదు. அடி செருப்பால. நான் என்ன பிராந்தி விஸ்கியா கேட்டேன்? குழா தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டேன். ఇక్కడ కొళాయిల எல்லாம் தண்ணி వస్తుందా? தங்கி பாரு. ரீட்டா, பாப்பாவுக்கு ஒரு லோட்டா ஐஸ் வாட்டர் கொண்டா. ஏய், இப்ப சொல்லு, நீ யாரு? எங்க இருந்து வர்ற? నేను ఆంధ్రా నుంచి వచ్చాను. అక్కడ ఒక ఆల్ என்ன பார்த்து నువ్వు శ్రీదేవి అలాగా ఉన్నారని చెప్పి ఇక్కడ కూర్చోంటా. ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிறேன் நான் சொன்னா மூதேவி. ஸ்ரீதேவி எல்லாம் உன் முன்னால நிக்க முடியுமா? நெசமாண்டி? ஆமாண்டி. உன் கண் என்ன, உன் மூக்கு என்ன, உன் வாய் என்ன, அது என்ன, இது என்ன? யாருக்கு இருக்கு இந்த பியூட்டி? இல்ல நான் கேக்குறேன். ஏன் வலிது? சரி, மேல விஷயத்த சொல்லு. அந்த ஆளை நீங்க கூட்டியாந்து ஒரு நாள் ஹோட்டல்ல வச்சு நினைச்சேன். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து நேரா இங்க வந்திருக்க வேண்டியதானே? அட்ரஸ் எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு அடிக்க முடியும். டாக்ஸில ஏறி உட்கார்ந்து போனா நேரா இங்க கொண்டாந்து விட்டுறான். ஆமா, அப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஆளு என்ன மோசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஹோட்டல் மேனேஜர் உங்களை பார்த்தா நீங்க உதவிங்கன்னு చెప్పారు. అన్నయ్య, உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி உன்னாரு. నువ్వు கூட என்ன மோசம் பண்ணாத அண்ணையா. ஐயோ ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இங்க காலடி வச்சுட்டேல்ல, கவலைய விடு. ஆனா ஒண்ணு, இந்த அண்ணையா கண்ணையா எல்லாம் கூப்பிடப்படாது. மச்சான்னு கூப்பிடு, இல்ல அத்தான்னு கூப்பிடு, இல்ல உன் பாஷையில மாமோயின்னு கூப்பிடு. மாமோய் எப்படி எப்படி? இன்னொரு வெக்கப்படுறியா? இந்த வீட்டுல பொம்பளைங்க வெக்கப்படுறத நான் பார்த்ததே இல்ல. நீயும் கடைசியா ஒரு தடவை வெக்கப்பட்டுரு. பையா ஐயா. இது எவரி நீ கொடுக்கா? தேல் கொடுக்கு. இங்க வேலை செய்யற குறவாடு. ஏய், பாப்பாவை மேல கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ரூம் செட்டப் பண்ணு. இத பாருமா, நீ மேல போய் நல்லா குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. நான் சாயந்தரம் வந்து பாப்பேன். நீ ஒத்து பையன் நல்லா இருக்கிறான். உடனே கீழே வந்துடணும். இல்ல இது என்ன சீட்டு? பாத்து போமா. வணக்கம். அப்பா, நல்லாத்தான் இருக்கா. வயிறு கொஞ்சம் உபன மாதிரி இல்ல? முழுகாம இருக்கியா? சும்மா டபாய்க்காத. எத்தனாவது மாசம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன வயிறு எப்படி இருக்கு? தண்ணி கேஸா இருக்கும். என்னங்க நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிற, அவகிட்ட போய் கலாட்டா பண்ணிட்டு போங்க போங்க, போய் வேலை பாருங்க. பயந்துட்டியா? இங்க இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவுக்குமே பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். அதான் பயம். உன்னை பூ போல பாத்துக்கிறேன். சுத்தமா எடுத்துட்டேனே. அக்கா, இங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க போல இருக்கே. என்ன எல்லாம் கூட்டி ஒரு 20 பேர் இருக்கும். 20 பேரா? நீ பயப்படாத, அதான் நான் இருக்கேன்னு சொன்னல. இரு, குளிச்சிட்டு வரேன்.
என்னையா உன்னதான் என்னடா கொஞ்சம் வாயேன். எதுக்கு வேற எதுக்கு? முதல் தேய்ச்சி விடத்தான். சுத்த எருமாட்டு சொன்னோம். ஏக்கா எனக்கு வெக்கமா இருக்குது. அடி சேர்ப்பா. வானா வருவியா? ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிட்டு. வாடிங்க. சரியான பஜாரி போல் இருக்கு. ஏக்கா வாடே. ஏட்டையா உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அனுப்ப வேண்டியதானையா? ஏதாவது தொந்தரவு இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போறேன். நீங்க இருக்கும்போது என்ன தொந்தரவு எனக்கு வரும்? தொந்தரவே நீங்க தான். தமாஷா நாளையோ. அது இல்ல, ஒரு புது முகம், நல்ல முகவெட்டு, கின்னு இருக்கும். ஏதாவது சினிமா படம் எடுக்க போறியா? சினிமாவா? படம் எடுத்து எவன் பேய அலையிறது? நம்ம லைன்லங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிருக்கு. ஏயா இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. இப்ப நான் என்ன பின்னாலயா சொல்லிட்டு இருக்கேன்? பையா பையனா? ஆனால ரொம்ப டபாச்சு. உங்களை மேல கூட்டிட்டு போறதுக்காக பையனை கூப்பிட்டேன். இதுக்கு எதுக்குயா பையன்? எனக்கு தான் இங்க கீழே மேல எல்லா இடமும் தெரியுமே. ஏய் சிவகாமி, இப்ப நீ இந்த வீட்லயா? எந்த வீடா இருந்தா என்ன சார்? குழப்பம் நடந்தா சரிதான். கரெக்ட் கரெக்ட். இரு வந்துடுறேன். மன்மதலீலையை வென்றார். என்ன ஏட்டையா? பாவம் புதுசு, ரொம்ப மிரட்டிடாதீங்க, பயந்துர போகுது. அட நீ ஒண்ணு, என் சர்வீஸ் தெரியாம பேசுறிய புள்ள. நான் பாத்துக்கிறேன். லா 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 லா. என்ன மூன்றாம் பிறையில சீதேவி நிக்கிற மாதிரி ஒதுங்கியே நிக்கிற? நீ பெரிய கமலதாசன் சொன்ன உன்ன பக்கத்துல வந்து குந்தோ நார்மயிரா. நீ நிறைய சினிமா பாப்பியா? மூன்றாம் பிறை 3 தரம் பார்த்தேன். உனக்கு என்ன 3 பேர் கூட்டு போயிருப்பான். அது சரி, நீ தள தளன்னு மாம்பழம் மாதிரி இருக்கியே, உனக்கு எந்த ஊரு? பங்கனப்பள்ளி. அதான பார்த்தேன். பேரு மல்கோவா. மல்கோவா? எல்லாம் மாம்பழம் மயமாவே இருக்க. அது எங்க நைனா எங்க அம்மாவை சந்திச்சதே மாந்தோப்புல. நான் பிறந்தது தென்னந்தோப்புல. பார்த்தாலே தெரியுது. வளர்த்திய. சரி, சும்மா என்ன பத்தியே கேட்டுக்கிறியே, உன் பேர் என்னையா? என் பேரை சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ சொல்லியா? நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? அழகிய சிவ சிதம்பர திருக்குற்றால தென்காசி பெருமா. என்ன இதுக்கு அப்பா? பெத்த பேரு பரம்பரை. சரி, இம்மாம் பெரிய பேரை வச்சுக்க நீ என்னையா வேலை பாக்குறேன்? இதான் ஏட்டு. கேட்டா? கேட்டா? போலீஸ் ஏட்டுன்ற? ஐயோ ஐயோ, போலீஸ்ல இருந்து நான் இந்த மாதிரி ஏட்டுக்கெல்லாம் வரேன். இந்த மாதிரி இடத்துல தானே எங்களுக்கு வேலையே. அது என்னையா வேலை? எவ்வளவோ வேலை, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ரகசிய போலீஸ். ஆமா, உன் மேலதிகாரிங்க உன்னை திட்ட மாட்டாங்க? அவங்களுக்கு இதே தானே வேலை. அட நீ ஒண்ணு மேலதிகாரியாவது கீழ் அதிகாரியாவது. இப்ப வர்ற பசங்கள்லாம் சின்ன பசங்க, ஒரு இளவு தெரியல. நாங்க கேச பிடிச்சா அவனுங்க பேரை தட்டிட்டு போடுறானுங்க. அவனுங்க தொல்லை தாங்காம தானே அப்பப்ப நான் இப்படி வந்துடுறது. பெருமாளு, உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தியா? ஐயா அப்பா, இது என்ன இந்த ஆட்ட ஆட்டுற? இது எங்க போலீஸ் ஆட்டாச்சே, உனக்கு எப்படி வருது? அது எங்க பரம்பரை? எல்லாம் ஆட்டோமேட்டிக். பயங்கரமான பரம்பரை. உட்காரு. உட்காந்து தானே இருக்கிறேன். அட இங்க உட்காருனா? இங்கயா? பின்ன என்ன, நீ உட்கார்றதுக்காக ஒரு கிரவுண்டா வாங்க முடியும்? ஒரு பிரியம் தானே, உட்காரு. சீக்கிரம். சங்கு பிடிக்கிற இந்த வெயிட்டிய தாங்க முடியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஏண்டி? என்னடா? என்ன டாவா? ஒரு பிரியம்தான். நீ பேசிட்டே இருப்பிய மல்கோ.
நீ மஞ்சள் கிஞ்ச தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா? மஞ்சள் என்னையா, நான் அதிகமா குளிக்கிறதே இல்ல. டிரை வாஷா? திரும்ப பின்னால. உனக்கு எந்த ஊரியா? இப்ப போய் எந்த ஊரு ஏன் ஊருன்னு அடேங்கப்பா, எவ்வளவு கொக்கி, இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. அப்பா, உன் தொழிலுக்கு இவ்வளவு கொக்கி எதுக்கு? இங்க வந்திருக்கிறது நான் தான். அந்த ரவிசங்கருக்கு தெரிஞ்சது, அப்புறம் வேலைக்கே ஒல வச்சிருவேன், ஜாகிரதை. ஏயா, நம்ம டிபார்ட்மெண்டோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே வரீங்களா? ஊருக்கு நடுவுல ஒரு விபச்சார விடுதி, அதுல முக்கியமான கஸ்டமர் ஒரு போலீஸ்கார். வெக்கமால என்ன அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்க? ஐயோ, எப்படி என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கட்டையை நான் பார்த்ததே இல்ல. வைரம் பாஞ்ச கட்டேன்னு நான் சொல்லல. இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போலுக்கு, குரலே மாறி போச்சு. அதெல்லாம் ஏயாக்குன்ற. ஆமா, இது எப்படி கணக்கிலேயே வச்சுக்கிட்டமா? எதுல வேணாலும் வை, சீக்கிரமா உன் கணக்கு தீர்ந்துடும். புடிச்சு விடையா மூதேவி, நல்லதில்ல பார்த்து. அண்ணே, என்னடா புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்கு வர்றான்? இங்க வேற எதுக்கு வருவானுங்க? அது சரி, நீ போய் ரெடி பண்ணு போ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நானே வந்து உங்களை கண்டுக்கலாம் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நான் உட்காரத்துக்கு வரல. அவசரம். உன் பேர் என்ன? பெரிய யார கேட்டாலும் சொல்லிருப்பாங்க, ஐயா புதுசு, அதான் என்னையே கேட்டு விட்டீங்க. ராஜபாத் ரவிசங்கர் இந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். சின்ன குழந்தைய கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லும். நீதான் அது? நானேதான், அசல் ஒரிஜினல். போலிகளை கேட்டு ஏவராதீர்கள் சொன்னாங்க. எப்படி இந்த மூணையும் நம்மள மாதிரி பெரியவாளுக்குன்னே வச்சிருக்கேன், வெளியில விடுறது இல்ல. அதோ பின்னாடி நிக்கிதே, அதுக்கு இனிமே தான் அரங்கேற்றம். நீதான் நட்டு வாங்குமா? குறும்பு குறும்பு. ஆமா, ஆந்திரால இருந்து புதுசா ஒரு உருப்படி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டனே. ஓ, ஏட்டையா சிவாரசா வந்தது தரத்திட்டேன். அதெல்லாம் ஐயாவுக்கு சரிப்பட்டு வராது, உடம்பு கட்டுடும். ஓஹோ. ஆமா, இங்க மொத்தமா எத்தனை உருப்படி வச்சிருக்க? அது வந்து பர்மனண்டா ஒரு 15 உருப்படி இருக்குதுங்க. அதை தவிர டெம்பரவரியா ஒரு 5-6 இருக்குது. வெளியில டீலக்ஸ் ஸ்பெஷல் என்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பாருங்க, நான் தொழில ஒழுங்கா நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போறது இல்ல. ஏட்டையா சொல்லி இருக்கணுமே. சொன்னார். அப்போ இந்த பர்மனன்ட் 15 இங்கதான் இருக்க? பின்ன இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இதுகளை நான் தானே கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு. நம்பி வந்துட்டாளுவ, வெளியே விட்டுற முடியுமா? துட்டு வாங்குறல? என்ன துட்டு? பொல்லாத துட்டு. எத்தனை பேரை தண்ணி கட்ட வேண்டியிருக்கு. பாரு, ராஜபாட் ரவிசங்கர், இந்த பொண்ணுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ள வேணாமேன்னு உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்தை நீ காலி பண்ணல, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயாவுக்கு நான் யாருன்னு சரியா தெரியாது போல இருக்கு. இந்த கேள்வியை கேட்கறவன் எல்லாம் ஒண்ணு அரசியல்வாதிக்கு வேண்டியவனா இருப்பா, இல்ல போலீஸ்காரனுக்கு வேண்டியவனா இருப்பா. நீ எந்த கொம்பனுக்கு வேண்டியவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சாயந்தரம் 5 மணி ஞாபகம் வச்சுக்க. 5 மணிக்குள்ள காலி பண்ணணுமா? பண்ணிடுறேன்டா. தர்மராஜே, சும்மா சொல்லப்படாது. நம்ம அரசாங்கம் நமக்கெல்லாம் நன்மையத்தான் செஞ்சிருக்கு. எதை சொல்ற? இல்ல,
முன்ன எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆம்பளைகளா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதானே 1-2 பசுமையா நடமாடுது. நம்ம துர்கா மாதிரி வேலைக்கு வேலையும் நடக்குது, பொழுதுக்கு பொழுதும் போகுது. ஆமா, இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு? தினம் ஒரே ஹோட்டல்ல ஓசி கொடுப்பானா? அப்பப்ப ஹோட்டலை நான் மாத்திக்கிறது. நீர் ஏன் கேட்க மாட்டீரு? சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்ணிட்டீரு. அது போட்டும் தர்மராஜ், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வேணும்ன்றானுங்களே, அது ஏன்? கேப்பியே, உனக்கு தான் கிளியும் கிடையாது குரங்கும் கிடையாது, அப்புறம் என்ன கேள்வி? ஒரு சந்தேகத்துக்கு கேட்டையா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கிளிய பிடிக்கிறதா குரங்கு பிடிக்கிறதா என்ன? ஏதோ ஒன்ன புடிச்சிட போறேன் இந்த வருஷத்துக்குள்ள. பார்த்து வச்சிருக்கியா? அட இதுக்குன்னு அலையவா முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உன்னை புடிச்சு போட்ட வேண்டியதுதான். சார், அட உன்னை பத்தா பேசிக்கிட்டு இருந்தா நீயே வந்துட்டியா? ஆயுசு 100. என்ன சார்? அவத்த கேளு, விவரமா சொல்லுவாரு. என்ன மாதிரி எங்க மாதிரி வந்து வளர்றார். ஊர்ல இருந்து ஆவக்கா வந்திருக்கு, வைக்கிட்டுங்களா? வைமா. சார், உங்களுக்கு ஆசையா கேக்குற, வேண்டாம் நான் சொல்லுவேன். இதுல வை. அடே அப்பா, எவ்வளவு பெரிய ஊருகா, இதுக்கு சோறு இல்லையா நம்ம கிட்ட? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவக்கா குடுக்கறா, கோங்கரா குடுக்கறா, ஆளு புடி கொடுக்க மாட்டேன்றாளே. இன்ஸ்பெக்டர் நானு, என்னையே கண்டுக்க மாட்டேங்கிற. இந்த விஷயத்துல எல்லாம் உத்தியோகம் பிரயோஜனப்படாதியா? ஒருவேளை வயசாயிடுச்சோன்னு நினைக்கிறாளோ? என்ன சொல்றயா? உன்னா நீ ஓ. பத்மா, சீக்கிரமா, எனக்கு டைம் ஆகுது, வேலை இருக்கு. இருண்ணா, பரப்பிய எங்க ஆண்டு விழா ஏற்பாடெல்லாம் இருக்கு, நீ அவசரப்படுத்தின எப்படி? இரு வர. அது இருக்கிறானே காக்கி சட்டை, அவன்தான். நல்லா நோட் பண்ணிங்க. நான் சொன்ன பிளான் படி விஷயத்தை கச்சிதமா முடிச்சிடும். அப்புறம் சாயந்தரம் என்ன வந்து பாருங்க. சில்லற வேணா சில்லற தரேன், சில்மிஷம் வேணா சில்மிஷம் தரேன். சில்மிஷமே பக்கி. இந்த நினைப்புல அதை போட்ட விட்டுறாங்க. போலீஸ்காரன் ஜாக்கிரதை. எடுவா வைக்கிற யார்கிட்ட? என்ன? 5 மணிக்கு ஒரு பிராத்தல் ஹவுஸ் ரைடுக்கு போறேன். பிராத்தல் ரைடா? என்ன இதுக்கெல்லாம் நீதான் போடுமா? நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் நான் தான் போய் ஆகணும். பாத்துண்டா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகுது, நீயே வரி பண்ணிக்கிற. கம் ஆன், லெட்ஸ் மூவ். என்ன இருந்துங்க நடு ரோட்ல வண்டியை போட்டுக்கிட்டு? யூஸ்லெஸ் ஃபெல்லஸ். யோ, என்ன அது நடு ரோட்ல? வண்டி ரிப்பேர் சார், இப்ப எடுத்துறோம். ரிப்பேர்னா ஓரம் கட்டி வேலை பார்க்க மாட்டீங்களா? என்ன அது கொஞ்சம் கூட ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாம இருக்கீங்க நீங்க எல்லாம். ரவி ஹியர். என்னது? எப்போ? நீ எங்கிருந்து பேசுற? நீ அங்கே இரு, இதோ வந்துடுற. எந்த பக்கம் போனாங்க? இந்த வழியா வீட்டுக்கு போனா பாத்துக்கிறேன்.
செத்துட்டான் போல் இருக்கேன். இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அவமானம் ஏற்படாம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உறுதியான ஆதாரங்கள் இல்லாம நான் எந்த முடிவு எடுத்ததில்லை. நெவர். என் வேலையை பத்தியும் என் ஸ்டேஷனை பத்தியும் எப்பவுமே எனக்கு ஒரு பெருமை உண்டு. பட் இப்போ நடக்கிற காரியங்களை நினைக்கிறப்போ உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு சார். என் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரே கொலை செஞ்சிருப்பாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ரவி இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இத்தனை வருஷமா என் மேலையும் என் ஸ்டேஷன் மேலையும் இந்த ஊர் ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை நேத்து வந்த எஸ்ஐயால கெட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அத்துமீறின அடாவடித்தனங்களை செய்யற இந்த இளசுகளோட தொடர்ந்து வேலை செய்யணுமான்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பென்ஷன் வாங்குற டைம்ல எதுக்கு சார் கெட்ட பேர் எடுக்கணும்? பேசாம ஒரு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு என் கிராமத்துக்கே போயிடலாமான்னு பாக்குறேன் சார். I don't know. இப்ப வரவங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். ஆலந்தூர் கந்தசாமி மரணம் தொடர்பாக விசாரணை முடியும் வரை சப் இன்ஸ்பெக்டர் திரு எஸ் ரவி தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒப்பம் ஜே ராகவேந்திரன், எஸ்பி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க சாதாரணமா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேல பழிய சுமத்துறதுலயும் உடனடியா என்ன சஸ்பெண்ட் பண்றதுலயும் நீங்க காமிச்ச ஆர்வம் இருக்க ரொம்ப பாராட்டுறேன் சார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அதிகாரத்தையும் சில சில்லறை சலுகைகளையும் வச்சு நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா விசாரணை முடிகிறப்போ நீதி நியாயம் இதான் நிக்கும். You will have to take this order back. உன்னை விட நல்லாவே இங்கிலீஷ் பேசினவங்களை என் சர்வீஸ்ல நிறைய பார்த்திருக்கிறேன் கண்ணா. இடத்த காலி பண்ண. என்னடா அது? என்னமா மாதிரி இருக்க? என்னாச்சு? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அநியாயமா இருக்க. ஸ்பாட்ல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. பழியவன் மேல சுமத்தி நீங்க பாட்டுக்கு சஸ்பெண்ட் பண்ணி. மேலதிகாரிகள் எடுக்கிற தீர்மானங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அனுபவமும் போதாது. 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு எஸ்பி எடுத்த முடிவு இது. ஆஃப்டர் ஆல் ஒரு வருஷம் ட்ரைனிங் காலேஜ்ல பொழுது போக்கிட்டு எஸ்ஐயா வந்துட்டா எதை வேணாலும் கட்டலாமா?
என்னங்கடா அது? சார் பட் Go back to your work. பாபு, மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு போறப்போ சல்யூட் பண்ணிட்டு போகணுங்கிறத கூட உங்க ட்ரைனிங் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க சார். Then do it. Bloody bastard. ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா எங்க போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு வரேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? என்ன ஏதுன்னு விசாரிக்காம பைத்தியக்காரத்தனமா ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டா எப்படி? நீ வேணா பாரு, விசாரணை முடிஞ்சதும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கத்தான் போகுது. மூஞ்சியில கரிய பூசிக்கிட்டு அந்த பேமானி மூலையில உட்காரத்தான் போறான். பி ஸ்போர்ட்டிவ் யார். கொஞ்ச நாள் உனக்கு லீவ் கிடைச்சதா நினைச்சுக்க. சரி சரி போய் சாப்பிடு போ. பத்மா, நானு கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரவி, என்னம்மா இது? சிச்சி, சின்ன புள்ள மாதிரி. ரவி ப்ளீஸ், ரவி ரவி கண்ணல்ல அழாதம்மா. ரவி ப்ளீஸ். என்ன சார், இன்னும் கொஞ்சம் காஃபி? ஏங்க அவ்வளவு மோசமாவா இருக்கு? நல்லா இருக்கு. என்ஜாயிங் சார். அது பரிவாரங்களோட வரானே, அவன் யார் தெரியுமா? சொல்லு. இந்த ஊர்ல பெரிய பணக்கார், எக்கச்சக்க சொத்து, காடி அத்தனைய திருட்டுத்தனமா சம்பாதிச்சு. ஊர்ல நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்கள்லயும் பாத்தியாருக்கு பங்கு உண்டு. அவன் கோட் பாக்கெட் ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு 5-6 மந்திரிங்க அங்கதான் ரூம் போட்டுக்கிறதா பேசிக்கிறாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா he is a crook of the first order. அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏய், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. நீ வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நர்ஸ் வேலை வாங்கி தர்றேன், டீச்சர் வேலை வாங்கி தர்றேன்னு டீனேஜ் பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய் துபாயிலையும் கல்ஃப்லயும் வைப்பாட்டுகளா வித்துட்டு இருக்கா. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஆன். ஓ காட், ரியலி? சரியான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே ராஸ்கலை உள்ள தள்ளிடுறேப்பா. ஏய் ரவி, பாத்துப்பா, இவன் ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவன். அப்புறம் நம்மளே துபாயில வித்துற போறான். துபாயில இட்லி சாம்பார்லாம் கிடைக்கும்ல? ஹலோ லிட்டில் மோ. ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். ஹாய் பத்மா. ஹாய் விச்சி. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே முடியறது இல்ல. ஏண்டி, நம்ம கடைசியா பார்த்து என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? மேலேயே இருக்கும். ஆமா, நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவிய வாங்க. நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? யார் சொன்னா? யாரோ சொன்னா. நிஜம்தானா? போயும் ஒரு போலீஸ்காரன் தான் உனக்கு கிடைச்சானா? வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏண்டி, போலீஸ்காரன்னா என்ன என்ன குறைச்சல? எனக்கு என்னவோப்பா, இந்த காக்கி சட்டனால ஒரு அலர்ஜி. ஆமா, அப்புறம் என்னாச்சு? ஐம் சாரி. சொல்லிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். சொல்லிருக்கலாம். ஓ, பொது சேவையா? ஆமாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வேஷம் வெகு பொருத்தம். எதுக்கு இது? மிஸ்டர் ரவி, நீங்க இப்ப போலீஸ் ஆபீசர் கிடையாது. யூ ஆர் வெயிட்டர். வெயிட்டர்ஸ்க்கு டிப் பண்றது என்னோட பழக்கம். ஓ பாட்டி,
மகராஜன நல்லபடியா இருப்பா. இது என்னோட வழக்கம். என்ன சொன்னீங்க? படம் போட்டுருக்கேன். என்ன? எங்க தலைவர் உன்னோட பேசணும்னாரு. எங்க இருக்காரு? இதோ அங்க. என்ன விஷயம்? உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சம்பளம் தர்றாங்க? 800 ரூபாய். ஏன் கேக்குற? மாசம் பூரா நாயா அலையிறியே, இந்த பிச்சை காசுக்கு தானா? இந்த லட்சணத்துல பந்தா வேற. ஐயோ பாவம்னு 500 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா அதை போய் உண்டியல்ல போடுறியே. பொழைக்க தெரியாத ஆளியா? உன் டிபார்ட்மெண்ட்ல அவன் காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு வச்சிருக்கிறது உனக்கு தெரியாது? இத சொல்றதுக்கு தான் என்னோட பேசணும் நீ. சரி, விஷயத்துக்கு வர்றேன். இன்னும் ஒரு வாரத்துல மறுபடியும் உனக்கு உத்தியோகம் வாங்கி தர்றேன். என்ன சொல்றேன்? அப்படியா? அதுக்கு கைமாறா நான் என்ன செய்யணும்? இப்போ ஒண்ணு வேண்டியதில்லை, தேவை வர்றப்ப சொல்றேன். ஓஹோ, ஞாபகம் வச்சுக்கிறேன். தேவை வர்றப்போ நானும் கேட்கிறேன். ஒன் மினிட். ரவி, நான் வாய் திறந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்கறதும் இல்ல, கேட்டா வாங்காம விடுறதும் இல்ல. நீ ரொம்ப புத்திசாலி. என் கூட இருந்தீன்னா நீ எங்கேயோ போயிடுவ. வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் தர்றேன். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. அன்னைக்கு பாட்டுல நாடக ஒத்திக பாத்தீங்களா? அரங்கேற்றம் ஆயிடுச்சா? இருட்டு பசங்க. வேலை போனாலும் திமிர் அடங்கல ராஸ்கல். என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? பனிக்காலத்துல பாடினா பாட்டு எங்க வரும்? ஜலதோஷம் தான் வரும். ஏங்க, நிஜமாவே என்ன லவ் பண்றீங்களா? என்ன நீ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு பேசுற பேச்சா இது? என் வயசுக்கு ஒரு மரியாதை வேணா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. மார்னிங் சார். வணக்கம், வாங்க வாங்க. என்ன விஷயம்? சார் நான் சார் துர்கா சார். அட துர்கா நீயா? அடேங்கப்பா, காக்கி சட்டையில பார்த்து பார்த்து பழகி போச்சா? இப்ப புடவையில பார்த்தது ஆளே அடையாளம் தெரியல. ஆனா நல்லா இருக்கு. என்ன விஷயம்? இல்ல, அவசரமா ஒரு நாள் லீவ் வேணும், அதான் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லீவு தானே, உனக்கு இல்லாததா? கொடு, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டேங்களா? உடனே போகணுமா? ஆமா சார், வீட்டுல அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. யாரெல்லாம்? ஐயோ, உங்ககிட்ட சொல்லல, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். பொண்ணு பார்க்கவா? ஆமா சார், வரேன். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன். நம்ம ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியன்ட்ட காட்டணும். நல்ல தைரியம். பாட்டி நான் கிளம்பிட்டுமா? இன்னைக்கு கூட டியூட்டிக்கு போகணுமா? என்ன பாட்டி, போலீஸ்காரன் தீபாவளி அது பொங்கலாவது. என்ன சார், வராப்பிலையா இல்ல ஹாப்பி தீபாவளியா? வரேரா. சரிங்க, வாங்க. அது நீங்களும் போய் புறப்படணுமா? என்ன பண்றது? போற வழிதான் டிராப் பண்ணி போறான். இல்லன்னா இங்க ஆட்டோ டாக்ஸியை பிடிச்சிட்டு போறோம். எதுக்கு ரொம்ப ராயிரட்ல. நான் வரேன் பாட்டி. சரிப்பா. நான் வட்ட வாடாடே. வர்றேன்ல.
வாயண்டா வர்ற என்னது பாடா பேமானி. ரவி, நான் உனக்கு சொன்னா கிண்டல் பண்ண மாட்டியே. சத்தியமா சொல்றேன், பத்மாவுக்கு உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காதுப்பா. ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஃபார் ஹர். என் கதை இருக்கட்டும், நீ இப்படி இருந்தா எப்படி? ஆமா, எனக்கு என்ன அப்பா அம்மா இருக்காங்க பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு? நான் தடியா சும்மா தானே இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க கூடாது? நீ மட்டும் வந்து என் குடும்பத்தை செட்டில் ஆயிட்ட. தீபாவளி அதுமா ரோட்ல நிலைய வேண்டியதா இருக்கு. அவளோட உட்காந்து பட்டாசு போடலான்னு பார்த்தா போலீஸ் உத்தியோகம் இருக்கு. சார், ஐயா இப்ப என்ன டைம்? 10:30. அதுக்கே கத்துற? இந்த நேரத்துல உங்க 2 பேருக்கு எந்த தெருவுல டியூட்டி? 4வது தெரு. இது எத்தனாவது தெரு? 2வது தெரு. மிச்சம் 2 நாங்களே கூட்டிக்கவா? ஏயா தீபாவளி டைம்ல குடிசை போதீங்களை கவனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து வாக்கிங் போறாங்களாக்கும். குளிரே தாங்க முடியல, இவனுக்கு வாக்கிங் போறாங்களா? வேலையை கவனிங்க, போங்க போங்க. 4வது தெரு அந்த பக்கம். எஸ் சார். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து. எது சரி நம்பா. ஓ ஸ்டைல். ஐயோ ஏய் இல்லங்க, யாரையா நீங்க? पिताजी, 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 सर, मेले அந்த மாஸ்டர் சாவி கொடு. ரெட்டி
पिताजी क्या हुआ पिताजी சார் என் சொத்தெல்லாம் கொண்டு போட்டாங்க சார். முதல்ல உங்களை ஃப்ரீ பண்றேன். வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. வா, இவர் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்ன நடந்துச்சு? பதட்டப்படாம சொல்லுங்க. வந்தவங்கள்ல யாரையாவது உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியலையே சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. தாடிக்கார ஒருத்தன் தான் வாய் கட்டினா சார். போலீஸ்காரங்களா? யாரோ விழுந்து கிடக்குறாங்க போல இருக்க. நம்ம காம்பவுண்டுக்குள்ள யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க. உயிர் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்க. உள்ள போல. நீங்க ஏன் இத போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணல? சார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா நீங்க எல்லாம் நின்னுக்கிட்டு இருக்கீங்க. சத்தம் கேட்டு வெளியே வந்து பாத்தீங்களா? ஏயா, உன் காம்பவுண்ட் வாசல்ல ஒரு கொலை நடந்திருக்கு, ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றியே, அபத்தமா தெரியல? சார் சத்தியமா சொல்றேன், இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் சார். ஆமா, கிழிச்சிருப்பீங்க. நாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா பணத்தையே அப்புறப்படுத்திருப்பீங்க. ஐயோ பொண்ணு போட்டிருக்கிறது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தெரியுமா அவனுக்கு? தெரியாது சார். மூணாவது தெருவுல ஃபேக்டரி ஓனர் ராம்லால் விட்ட கொள்ளையடிச்சதையாவது ஒத்துக்கிறியா? கொள்ளையா? ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க? பார்மேன், உன் பேர்ல எனக்கு ஒண்ணும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது. பக்கத்துல ஒரு பணக்காரர் வீடு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. உன் வீட்டு வாசல்ல எங்க சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்கிறார். ரெண்டையும் கூட்டி 4ன்னு சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் லேசுப்பட்ட சமாச்சாரம் இல்ல. ஏதோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் புட்டு புட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. என்னங்க சார் ஒரு நிமிஷம். இந்தாங்க, இத அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஏய் என்னடி இது? நாம எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? ஐயோ விவசாயம் இல்லாம பேசுறீங்களே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல வாசல்ல ஒரு பொண்ணு கிடக்குது, வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரன் வந்து நிக்கிறான். இதெல்லாம் அவங்க பார்த்தா நம்ம பொண்ணை ஏத்துப்பாங்களா? ஏற்கனவே நடமாட முடியாதவ, ஏதோ ஒரு நல்ல காலம் பரவாயில்ல சொல்லி ஒத்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்காக நாம ஒரு தப்புமே பண்ணாதப்போ லஞ்சம் கொடுக்கணுங்கிறியா? இத பாருங்க, இதை தவிர வேற வகையே இல்ல. நம்ம பொண்ணு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடக்கணும்னா நாம இதை செஞ்சுதான் தீரணும். என்னடி இது இப்படி சொல்லிட்டு? அவன் வாங்குவானா? அவன் பேசுனதை கேட்டீங்கல்ல, எல்லாம் வாங்குவானுங்க. அது வந்து அலமேல எனக்கு இன்னும் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சட்டுப்பட்டு காரியத்தை முடிச்சு முதல்ல அவனை வெளியில அனுப்புங்க. போங்க போங்க அண்ணா. சார் காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. வருத்தமா தான் இருக்கு. ஏதோ எங்களால முடிஞ்சது. ஏங்கானும் 50,000க்கு மேல அங்க கொள்ள அடிச்சுட்டு வெறும் 500 என்கிட்ட தள்ளுறீர. சார் அது வந்து சார் இப்படி பண்ணிட்டீங்க. இந்த கொலையிலையும் கொள்ளையிலையும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு எனக்கு லஞ்சம் கொடுக்கற? சிங்கரம், இந்த ஆள தெரியுமா உனக்கு? பழக்கம் இல்ல, ஆனா எங்கேயோ பார்த்திருக்கேன் போல இருக்கேன். பார்த்திருக்கேன் போல இருக்க. சார் என்ன சார் ஆச்சு? யார் நீங்க? அட்வொகேட் தாமோதரன், சாரோட வக்கீல். அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச. மிஸ்டர் தாமோதரன்,
எங்க ஸ்டேஷன் எஸ்ஐ கொலை சம்பந்தமா இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ண குற்றம் கூட ஒண்ணு இருக்கு. இவரோட நீங்க பேசுறதா இருந்தா நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், இந்திய அரசியல் சட்டம் 3வது பிரிவு ஆர்டிகல் 22 பிரகாரம் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இந்த பாருங்க, இந்த அரசியல் சட்டம் உரிமை அதெல்லாம் இங்க பேசாதீங்க. எங்களுக்கு இந்த ஆள்கிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவங்க உங்களை ஒண்ணும் பண்ணிட முடியாது. நாளைக்கு உங்களை வெளியே கொண்டாந்து. வர சொன்னீங்களாமே? சப் இன்ஸ்பெக்டர் பாபு கொலை சம்பந்தமா உன்னை கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. என்னது? பாபு கொலையா? நேத்து ராத்திரி டியூட்டிக்கு வர்ற. மை காட், எப்படி ஆச்சு? யார் பண்ணாங்க? என்ன கேட்டா உனக்கெல்லாம் தெரியணும். என்ன சொல்றீங்க? நீதான் பாபுவை கொலை பண்ணி இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். முனுசாமி சார், நேத்து ராத்திரி 10:30 மணிக்கு சப் இன்ஸ்பெக்டர் பாபுவை நம்ம சார் கூட தானே பார்த்தேன்? ஆமா சார். நீ போலாம். நேத்து ராத்திரி 10:30 மணிக்கு பாபு உயிரோடு இருந்திருக்கிறாரு. கூட இருந்தது நீ. அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல. காலையில டெட் பாடி தான் எங்களுக்கு கிடைச்சது. இப்படி ஒரு சூழ்நிலையில உன் மேல சந்தேகப்படுறதுல தப்பு ஒண்ணு இல்லையே. இந்த கொலை சம்பந்தமா உன்னை கைது செய்யலாமான்னு கூட நான் யோசனை பண்றேன். மிஸ்டர் தர்மராஜ், வடிகட்டின அபத்தத்தை தவிர உங்க மனசுல வேற எதுவுமே தோணாதா? ஐயா, இத பாத்தீங்களா? என்னது? பேப்பர்ல வேற வந்துருச்சா? விடமாட்டாங்களே. சரி, நம்ம பையனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? ஆச்சுங்க, காலையிலே வெளியே வந்துருவான். ஸ்டேஷன்ல உதைச்சாங்கன்னா ஏதாவது உளறிக்க போறேன். ஸ்டேஷன்லயாவது உதைக்கிறதாவது. என்ன சொல்றீங்க? சரி, வெளியே வந்தது அவனை அந்த வாட்சி சமாச்சாரத்தை பார்க்க சொல்லு. சரிங்க. ஆனா அப்பா இப்ப வீட்டுல இல்லையே. தெரியும், கூடிய சீக்கிரம் வந்துருவார், கவலைப்படாது. தங்கச்சி, அழாதேம்மா.
எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. ஒரு எறும்பு கூட கழுதல் நினைக்க மாட்டாரு. அவரு போய் கொலைகாரன்னு சொல்லி எனக்கு ஆன வேற நடக்க வராது. இப்ப என் நிச்சயதார்த்தமும் நின்று போச்சு. அழாதேம்மா, அழாதே. எனக்கு எல்லாம் தெரியும். உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அநியாயமா அவர் மேல ஒரு பழிய சுமத்தி இந்த போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிருக்காங்க. இத பாருமா, அவருக்கு ஒண்ணும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். என்ன நம்புமா. அது சரி, உங்க அம்மா எங்க? அப்பா புடிச்சிட்டு போனதுல இருந்து அம்மா ஒண்ணுமே சாப்பிடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. நைட்டு வேற நல்ல ஜுரம். அதான் பக்கத்து வீட்டுக்காரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்கள வரி பண்ணிக்க வேண்டாம். உங்க அப்பாவை கூடிய சீக்கிரம் நான் வீட்டுக்கு கூட்டி வந்துடுறேன். நிஜமா? பிராமிஸ். அது சரி, நீங்க யாரு? நான் கூட ஒரு போலீஸ்காரன் தான். பயப்படாத. உங்க அப்பாவை பிடிச்சிட்டு போற அந்த அயோக்கிய ராஸ்கஸ் மாதிரி இல்லைன்னா போலீஸ்காரங்கள நல்லவங்க இருக்காங்கம்மா. ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ். லாஸ்ட் ஒன். ஓகே. என்னாச்சு? எங்க? எங்க காணுமே? இங்கதானே இருந்தா.
இது உன் ஷர்ட் தானே? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் பாபுவை நீதானே கொன்ன? நான் மட்டும் இல்ல, இன்னும் 4 பேர் இருந்தாங்க சார். இது ஒரு ஷர்ட் தானே? ஐயோ கிடையவே கிடையாது சார். போய் சொல்லாத. உன் வீட்டுல தான் செய்கிறாரு சார். சத்தியமா இல்ல சார். என் வீட்டுக்கு வரும் இந்த சட்டை இவர் தான் கொண்டு வந்தார். ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றேன். இன்னொரு வாட்டி கை நீட்டின I will arrest you for manhandling. சார் சார் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது இவன் ஷர்ட் தான் சார். இவன் வச்சு தான் கடந்தது. பாபுவை கொண்டது இவன் தான் சார். இவனும் என்கிட்ட ஒத்துக்கிட்டான். இப்ப இங்க வந்து இல்லையா?
ரவி, இந்த சட்டையை நீ இவ ரூம்ல தான் எடுத்தேங்கிறதுக்கு என்ன சாட்சி? மிஸ்டர் தர்மராஜ், என் மேல இருக்க வெறுப்புல உண்மையான குற்றவாளி விட்டுறாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது இவன் ஷர்ட் தான், இவ ரூம்ல தான் கிடந்தது. வேணும்னா இதை ரத்த பரிசோதனை எடுத்து பாருங்க. இதுல படிஞ்சிருக்கிறது பூரா நம்ம பாபுவோட ரத்தம் சார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு கத்துக் கொடுக்காத தம்பி. 26 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனா எனக்கு தெரியும். சார் ப்ளீஸ், இப்ப நீ டியூட்டில கூட கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற உனக்கு தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. சரி, ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டேன். எங்க கிட்ட தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை தெரிவிச்சிட்டல்ல, நீ போலாம். இந்த சட்ட விஷயத்தை நாங்க கவனிச்சுக்கிறோம். போச்சுனல்ல முனுசாமி, ஐயாவை கொண்டு போய் வெளியே விட்டு வா. ஹலோ, நான் ஜெகபதி பேசுறேன். ஐயா, இந்த ரவி பையங்க வந்து எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு வாரம் தலைமுறை ஆயிடு. நம்ம கந்தசாமி போய் பாரு. நீ எங்க போகணும் என்ன செய்யணும் எல்லாம் விவரமா சொல்லுவான். சரிங்க ஐயா. சட்டம் உன்னை கண்டுக்காம விடலாம், ஆனா நான் உன்னை விட போறதில்ல. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? தலைவர்கிட்ட. தலைவர் என்ன? ஜெகபதி ஐயா. ஓ, ஜெகபதி வேலை தானா இதெல்லாம்? ஏடா போன நம்பரை போடுறேன். யார் நம்பர்? உன் தாத்தா நம்பர். உன் தாத்தனை கூப்பிடுறா. ஹலோ, லைன்ல இருக்காரு. நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர சொல்லு. ஹலோ, நான் ஜெகபதி பேசுறேன். நம்ம பாஸ்கர் அந்த ரவி பைய புடிச்சு வச்சிருக்கான். லட்சுமி விலாஸ் பின்னால உள்ள பாடஞ்ச பங்களாவுக்கு என்ன வர சொல்றான். இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க எதுக்கு போகணும்? அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அது சரி.
நான் சொல்றது கேளுப்பா. நம்ம எல்லாம் ஒண்ணா வேலை செய்யறவங்க. நமக்குள்ள அப்படி இப்படி ஆயிரம் இருக்கா, அதெல்லாம் கண்டுக்கூடாது. கண்டுக்க கூடாதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அபத்தமாய மேல பழைய போட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணியே, அப்ப எங்க போச்சு இந்த புத்தி? ரவி, அது வந்து அது உள்ள இருந்தே குளிப்பிடிச்சிக்கே துரோகி. இப்ப சொல்லு, பாபுவை கொண்டது யாரு? எனக்கு தெரியாது. தெரியாது? ஜெகபதியோட ஆளுங்க. இத தெரிஞ்சு நீ மூடி மறைச்சிருக்க. அந்த அப்பா விஸ்வநாதன் மேல பழைய போட்டு அவரை உள்ள தள்ளி இருக்க. ஏன் அப்படி பண்ண? இல்ல, அது வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல பலியாட யாராவது வேணும் இல்ல? சேட்டு வீட்டு கொள்ளையும் உனக்கு தெரிஞ்சு தானே நடந்தது. ஆமா. ஊர்ல நடக்கிற அக்கமங்க எல்லாத்துலயும் உனக்கு பங்குண்டு. ஒப்புக்கு நீ ஒரு போலீஸ் அதிகாரி, சட்டத்தின் காவலர். உன்ன மாதிரி புழுத்து போன பொறுக்கிங்கால தான் போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேரே கெட்டு போகுது. உன்னை நான் சும்மா விட போறதில்ல. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சொல்ல வேண்டியதெல்லாம் எஸ்பி கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் கோர்ட்ல சொல்லு. ஓகே சார், இருக்கிறேன். நான் தான் பேசுறேன். Who is speaking? சார், நான் எஸ்ஐ ரவி பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க கிளைண்ட் விஸ்வநாதன் உயிருக்கு எந்த நிமிஷத்துலயும் ஆபத்து வரலாம். நீங்க உடனே ஸ்டேஷன் போங்க. ஹலோ ஹலோ, என்ன இது? ஒரு கையெழுத்து போட சொன்னா பெருசா பிகு பண்ணிக்கிறிய. போடியா. கையெழுத்து போடுறது சரி, ஆனா வெறும் வெள்ளைக்காயத்துல போட சொன்னா ஏன் போடப்படாதா? இல்ல, வெள்ளத்தாள்ல கையெழுத்து போட்டுட்டா அப்புறம் நீங்க எது வேணாலும் அதுல எழுதிக்கலாம்ல. திருட்டு ராஸ்கல், திருட்டு புத்தி போகாதே உனக்கு. போடியா. கான்ஸ்டபிள், என்ன பண்றீங்க அவரை? இல்ல, ஒரு கையெழுத்து போட சொன்னா மாட்டேன்றாரு. வெறும் வெள்ளை பேப்பர்ல போட சொல்றாரு சார். வெள்ளத்தாள்ளி எதுக்கு பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றீங்க? அது வந்து இத பாருங்க, ஸ்டேஷனுக்குள்ள வச்சு என் கிளையண்ட மிரட்டி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட் நார அடிச்சு போடுவேன். சார், நீங்க இந்த வெள்ளத்தாள்ல எல்லாம் கையெழுத்து போட வேண்டியதில்லை. எதுக்கும் பயப்படாதீங்க. காலையில பாக்க கவனிச்சுக்கிறேன். சார், நான் பெருமாள் பேசுறேன். என்ன பெருமாள், தர்மராஜ் போன் பண்ணுவாருன்னு பார்த்தா நீங்க பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் உங்க விஷயமா தான் சார் போயிருக்கார், இன்னும் வரல. இந்த லாயர் பைய தொல்லதான் சார் சகிக்க முடியல. இப்ப கூட வந்து மிரட்டிட்டு போறான். அவ்வளவுதானே? அவன் சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்போ வச்சிருட்டுமா? இன்ஸ்பெக்டர் தர்மராஜா அப்படி எல்லாம் செஞ்சார்? எஸ் சார். என்னால நம்பவே முடியலையே. such a senior man. தர்மராஜ் இங்க வந்தது ஜெகபதியோட ஆளுங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே. உங்களுக்கு ஒரு போன் வந்தது. இன்ஸ்பெக்டர் சாரும் பாஸ்கரும் நம்ம டாக்டர் வீட்ல தான் இருக்காங்களாம். சொல்ல சொன்னாங்க. ஆஹா, வாப்பா. என்ன இப்படி? ஒண்ணுமில்ல, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. ஐயா ஆசீர்வாதத்தோட நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம். அப்படியா? நல்ல காரியம். நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு பட்டுன்னு வந்து கல்யாணம்னு சொல்லுது. சும்மா அனுப்புனா நல்லா இருக்குமா? அது எப்படி? தம்பி, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்புறேன். ஆமா. உட்கார். உட்கார சொன்னேன்ல. நான் கொடுக்க போற பரிசு உனக்கு என்னைக்குமே ஞாபகம் இருக்கும். 16 பெத்து பெருவாள். கல்யாணத்துக்கு
உனக்கு சொல்ல வந்தா நீ இந்த வேலை பண்றியாடா ராஸ்கல்? என்ன வச்சு சேட்டு வீட்டுல கொள்ளையடிச்ச, சப் இன்ஸ்பெக்டர் பாபுவை கொலை பண்ண, இப்ப நான் கட்டிக்க போறவனே இந்த வேலை பண்றியே. உன் மண்டவாளங்களை எல்லாம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? என்னடி ஒரு விஷயம். இதெல்லாம் அவனுக்குதான் பண்ணானுங்க. உங்க அண்ணனை கொண்டது கூட அவனுக்குதான். மை காட், அவங்கதான் அண்ணனை மர்டர் பண்ணாங்களா? ஆமாடி. ஐயோ, இது ரவிக்கு சொல்லணுமே. எங்க சுத்தினாலும் இந்த ரவி பைய வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அதானே. எங்க நம்ம சாவி கொத்து கொடு. மாஸ்டர் சாவி வச்சிருக்கணுங்கிறது இருக்குதான். அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே? சீக்கிரம் வா. ரவி, 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 கதவு திறந்திருக்கே. உள்ளதான் இருக்கணும். உட்காருவா, வந்து வரேன். சேவலுக்கு கண்ணி வச்சா கோழிங்கெல்லாம் மாட்டிருக்கு. சிக்கன்னா நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுத்துட்டா போச்சு. இந்த அச்சம், நாணம், மடம், பயிர் பச்சை இதெல்லாம் கெடாம இருக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி கேட்பீங்களாம். அப்போ புறப்படலாமா? நான் தனியா வந்தது மாதிரி உள்ள போறேன். சிக்னல் கொடுத்ததும் எல்லாம் உள்ளே வந்துருங்க. ஜாக்கிரதை. ஓ, இன்ஸ்பெக்டர் சாரா, வாங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ள வருவீங்கன்னு நினைச்சேன். வந்திருக்கீங்க. வேலை தானே, நாளைக்கே வாங்கி தந்துடுறேன். முடிஞ்சா ஒரு ப்ரமோஷன் கூட. பேச்ச வளர்த்த வேண்டாம். நான் என்ன செய்யணும் சொல்லு. அது புத்திசாலித்தனம். வாங்க சொல்றேன். வாங்க. மிஸ்டர் ரவி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்கணும். போலீஸ்ல நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். தேவை ஏற்பட்டா எங்க கள்ளக்கடத்தல் பொருள்களை உங்க போலீஸ் வண்டியில கூட கொண்டு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன பிசினஸ். நம்ம நாட்டு சரக்குகளுக்கு வெளியில நல்ல மவுஸ் இருக்கு. தேவைக்கு தகுந்தபடி அப்பப்ப அனுப்பி வைக்கிறேன். சாம்பிள்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா?
மிஸ்டர் ரவி, என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம உங்களை சஸ்பெண்ட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். டியூட்டில இல்லாதப்ப கூட நீங்க உங்க உத்தியோகத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த காரியத்துல ஈடுபடுறப்போ நீங்க உங்க உயிரை கூட மதிக்கலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். You see, they could have killed you. உங்கள மாதிரி நேர்மையும் நெஞ்செழுத்தமும் கொண்ட போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. உங்களை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். You mean you are reinstating me, sir? With pleasure, my dear young man. Thank you, sir. உங்கள மாதிரி நல்ல போலீஸ்காரங்க இருந்தா தான் இந்த சட்டம், ஒழுங்கு, நீதி, நேர்மை இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். Congratulations and thank you. அப்பா மதியானத்துக்குள்ளே வந்துருவார். அதை சொல்லிட்டு போதாம வந்தேன். really? சரி, அம்மா எங்க? உள்ள இருக்காங்க, கூப்பிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அப்பா வராரு இல்ல, வடா பாயசத்தோட சமையல் பண்ண சொல்லு. அண்ணா, நீங்க கூட மத்தியானம் சாப்பிட வரீங்க. இன்ஸ்பெக்டராக இருந்து கொண்டே பல சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்ட தர்மராஜ் இப்பொழுது சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறார். 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இவருக்கு உடந்தையாக இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாள் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. இடமாற்றம் செய்யப்பட்டு இவர் இன்னும் போலீஸ்காரராகவே தொடர்கிறார்.